சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகவே தெங்கனேற்றி பூத்தாலே அண்ணி 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 சாப்பாடு போடுங்க அண்ணி. குழந்தை இப்பதான் வரியல? ஆமா அண்ணி. ஏன் மதியம் சாப்பிட வரல, இவ்வளவு லேட்டா வரியே? அது அண்ணி கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனாலதான் லேட்டா வந்தேன் அண்ணி. ஆனந்தி அப்படி என்ன வேலையா? நான் மட்டும் நேத்து என்ன சொன்னேன் ஆனந்தி? தோட்டத்துக்கு போகாத மறுவீட்ல கழிக்கிட்டு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுன்னு சொன்னீல்ல. இப்படி தோட்டம் தோட்டம்னு தோட்டத்துல போய் கிடந்தா என்ன அர்த்தம்? இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அந்த பிள்ளைகிட்ட 4 வார்த்தை சிரிச்சு வாங்கி பேசி இருக்கலாம். இப்படி காலையிலேயே போனவே நேத்துக்கு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? வண்டியா உன் பொண்டாட்டியோட பேசினியா? அண்ணி சோறு போடுங்க. ஏமா அண்ணிட்ட சாப்பாடு கேட்க கூடாதா? இத்தனை நாள் நான் வந்த உடனே அண்ணி தானே சாப்பாடு போடுவாவே. இத்தனை நாள் போட்ட, ஆனா இப்ப அப்படி கிடையாது. உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குல்ல, உன் பொண்டாட்டி வந்தாச்சு, அவதான் என்ன சாப்பாடு போடணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும்போது பரவாயில்ல, இப்ப தனியா வந்து சாப்பிட போறியே, அவளை கூப்பிட்டு போடுன்னு சொல்ல வேண்டியதானே? சரோஜினிய ரூமை விட்டு வெளியே வாரல, எங்ககிட்ட சகஜமா பேசி வாங்கி இருக்கவும் மாட்டீங்க. நான் போய் சத்தம் போட்டுட்டு வரத்தான் செஞ்சு என்ன வெளியே வாரல, அந்த ரூம்னு அவன் அங்கேயே அடைஞ்சுக்கிறியா? நீ என்னடா தோட்டம் தோட்டம்னு அங்கேயே கிடந்துக்கிறியா? சரி வண்டி அவட்ட போய் 4 வார்த்தை பேசி எல்லாரும் கூடயும் சகஜமா பேசி வாங்கி இருன்னு சொல்லலாம்ல. அதுவும் கிடையாது. என்ன ஆனந்திங்க நடக்குது? உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனையில இருக்கா? ஏம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எத்தே இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதான் சரோஜினி கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு ரூமுக்குள்ளே கிடக்கான்னு நினைக்கேன். போக போக எல்லாம் சரியாயிரத்தே. நான் பேசியேன், நம்மளும் பேசிட்டு இருக்கட்டும் ரோசா. இவன் பேசியானா என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் பேசுவவ, ராத்திரி ஒன்னாதானே பட்டு கிடக்காவ. குழந்தை எப்பவுமே தோட்டம் தோட்டம்னு ஓடி ஆளல, அதனால பேர்ப்பாவ. நீங்க எதுவும் நினைக்காதங்க, எல்லாம் சரியாயிரும். எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா சரியா தெரியல. ஐயா ஆனந்தி, நீ போய் சரோஜினியை கூட்டிட்டு வந்து அவ கையால சோறு போட சொல்லு. ஏம்மா உங்களுக்கு என்னமா பிரச்சனை? யார் சோறு போட்டா என்ன? சாப்பிட போறது நான் தானே. நீ தான் சாப்பிட போற ஆனந்தி, ஆனா உனக்கு நீ ஒத்தி வந்துட்டல்ல, அதுக்கு ஒரு அண்ணி சோறு போடுங்க அம்மா சோறு போடுங்கன்னு சொல்லக்கூடாது. அவளை கூட்டிட்டு வந்து அவ கையால சோறு போட்டு நீ சாப்பிடணும். வந்த உடனே இந்த வீட்ல இருக்காள, அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு நீ கேட்கணும். ஏம்மா நான் சாப்பிட்டுட்டு போய் கேப்பேம்மா. ஆட என்ன இது பழக்கம்? நீ சாப்பிட்டுட்டு போய் அவளை கேட்டா என்ன, கேட்காட்டி என்ன? நீ தோட்டத்துல இருந்து வந்த உடனே அவளை சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டுட்டு சாப்பிடல கையோட கூட்டிட்டு வரணுமா இல்லையா? இப்படி பேசினா என்ன அர்த்தம் ஆனந்தி? போய் அவளை கூட்டிட்டு வந்து சோறு போட்டு தர சொல்லி சாப்பிடு. ஏம்மா உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க, நானே போய் சோறு போட்டு சாப்பிட்டுக்கிறேன். குழந்தை எதுக்கு அப்படி பேசுறியா? அதை நான் இருக்கெல்லாம் சோறு போட்டு தரேன் வாங்க. ரோசா நான் தான் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, நீ எதுக்கு சோறு போட்டு தரீங்க? நீ முதல்ல உள்ள போ. எப்பே குழந்தை பசியில வந்திருக்காவல்ல, அவன் பசியில இருக்கானா எப்படி இருக்கா? நீ பெத்த தாய் எனக்கு தெரியும். இப்போ அவன் பொண்டாட்டி தான் உனக்கு சோறு போடணும். நீ உள்ள போனே. நானும் 2 நாளா பாத்துட்டு தான் இருக்கேன், 2 பேரும் கண்ணாம்பூச்சி வேலை தான் காட்டிட்டு இருக்கியே. உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை ஆனந்தி? பேச மாட்டீங்களோ? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, நல்லா பேசுவா. அப்படின்னா உங்க பொண்டாட்டி வேலை வாங்க கூடாதுன்னு நினைக்கிறியோ? சேச்சே அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. பேரது என்ன, அவளை போய் கூட்டிட்டு வாப்போ. அவதான் அவ கையால உனக்கு சோறு போடணும், அதை உட்கார்ந்து பாக்கணும். நீங்க பண்றது ஒண்ணு எனக்கு நம்பிக்கை வரல. போ ஆனந்தி, போய் கூட்டிட்டு வா. சரிம்மா. இவன் எதுக்கு இப்படி இருக்கான்னு தெரியலையே. அவ எதுக்கு ரூம் விட்டு வெளியே வராம அங்கேயே அடைஞ்சு கிடக்கான்னு தெரியலையே. 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அவ சோறு போட்டு கொடுக்காளா இல்லையான்னு நானும் பாக்கேன். அதுக்கு பிறகுதான் என்ன ஏதுன்னு தெரியும். ஏத்தே பெரியத்தே, என்ன பெரியத்தே உங்க சத்தம் வீடு வரைக்கும் கேக்குது? யார் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தது? என்கிட்ட யார் சண்டைக்கு வர போறா? இங்க ஒண்ணு சண்டைலாம் இல்ல, ஆனந்திட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சுதே, என்னது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன ஜிசுவா 2 பேரும் ஒண்ணா பேசி வாங்கி இருக்க மாட்டீங்கன்னு சத்தம் போட்டேன். அப்படியே பேசி வாங்கி இருக்கலையோ? பேசியாத அவன் தோட்டம் தோட்டம்னு ஓடி போயிருயான். அவன் வெளியே வரல, ரூமுக்குள்ளே கிடக்கா. தோட்டத்துல இருந்து வந்தவன் ரோசாவை கூப்பிட்டு சோறு போடுங்க, அதான் கூப்பிட்டு சத்தம் போட்டு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து சோறு போட சொல்லுன்னு சொல்லி விட்டுருக்கேன். அவன் ரூமுக்குள்ள போறான்னு அங்க நின்னுகிட்டு இருக்கேன். சோறு போட வாராளா இவன் சாப்பிடியானான்னு பாக்கணும். ஐயோ பெரிய டஸ்டால இருக்கு, என்ன நடக்குமோ தெரியலையே. என்னதான் கணக்கு வழக்கு எழுதியிருக்கானோ, இங்கிட்டு ஒண்ணு இருக்கு அங்கிட்டு ஒண்ணு இருக்கு, எப்படி இதை டோட்டல் பண்றது? அவனுக்கு தான் தெரியும், அவன் வரணும்ல. காய்ச்சல் கொட்டச்சல்னு படுத்துக்கிட வேண்டியது. நம்மளால போட்டு உயிர வாங்கியானுவ. சம்பளத்துக்கு ஆள் வச்சு ஒரு பிரச்சனை கிடையாது.
பாதி நாள் நம்ம தான் வேலை பார்க்க வேண்டி இருக்கு. இனிமேலாம் ரெகுலரா வருவேன்னா வா, இல்லைன்னா பேருன்னு சொல்லிடணும். இவனுல வேலைக்கு வச்சுட்டு நம்ம தான் தலைய போட்டு உருட்ட வேண்டி இருக்கு. ஒழுங்காதான் வேலைக்கு வந்துட்டு இருந்தான். எல்லாம் அம்மா கொடுக்க இடம். அப்படியேதான் விசேஷம் வந்தா புது துணி எடுத்து கொடுத்துறியாவ. நல்ல நாள் பொழுதுன்னு வந்துட்டா போதும் வீட்டுக்கு கூப்பிட்டு சோறு போட்டுறியாவ. என் பிள்ளை மாதிரின்னு வேற இதுல ஒரு வசனம் ஒண்ணு பேசுறியாவ. வேறவ எப்படி அவன் வேலை செய்வான்? இப்படிதான் இருப்பான். இனிமே காய்ச்சல் வரவே வேண்டாம், வராமலே வந்துட்டுன்னு லீவ் போட்டவும் வாய்ப்பு இருக்கு. வீடு தேடி போய் பார்க்க போடுறாவில்ல, வேற என்னத்த சொல்ல. வேலைக்காரன வேலைக்காரன் இடத்துல வைக்கணும். நம்மள விட மேல பேச வச்ச மாதிரி வச்சிருக்காவ அம்மா. வேறவ அவன் இப்படிதான் இருப்பான், சொன்னா புரியாது. என்னே தம்பி சூரியா, வாப்பா. உள்ள வர்றதுக்கு பர்மிஷன் கேட்கணும்ல அவசியம் கிடையாதுப்பா. இது நம்ம ஆபீஸ் ரூமு. நீ இஷ்டத்துக்கு உள்ள வரலாம் போலாம், யாரு கேப்பா? சரிங்கண்ணே. என்னப்பா, என்ன விஷயமா வந்தா? உட்காருப்பா, அந்த சேர்ல உட்காரு. அண்ணா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னப்பா கேளு. அது சின்ன வயசுல இருந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேனா. வேண்டுதலா? என்ன வேண்டுதலுப்பா? அது என்ன பெத்த அப்பா அம்மா எனக்கு கிடைச்சிட்டா கோயில்ல அன்னதானம் போடுறேன்னு வேண்டி இருந்தேனா. தம்பி, என்னப்பா சொல்றா? ஆமாண்ணா, சின்ன வயசுல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். என்னை பெத்தவங்க யாரு யாருன்னு தேடி ரொம்பவே அலைஞ்சிருக்கேன்னா. அப்பா அம்மா இல்லாம ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுதுருக்கேன். அஸ்வினோட அம்மா தான் என்னை அம்மா மாதிரி பாத்துக்கிட்டாங்கண்ணா. ஆனாலும் அம்மா அப்பா இல்லன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பந்தான் ஒரு கோயில்ல நான் இப்படி வேண்டிக்கிட்டேன்னா. தம்பி, நாங்க இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. நாங்களும் அப்படித்தான்ப்பா உன்னை காணாம ரொம்ப தவிச்சு போயிட்டோம். ஆனா நாங்க இவ்வளவு பேர் இருந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிட்டு எப்படியோ இருந்துட்டோம். ஆனா நீ ஒத்தையில காணாம போய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு புரிஞ்சுக்கிட முடியுதுப்பா. நீ இப்ப இதை சொன்ன உடனே அண்ணனுக்கு மனசு தாங்கலப்பா. அண்ணே கஷ்டப்படாதீங்கண்ணே, அதான் நான் கிடைச்சிட்டேன்ல. சரிப்பா தம்பி, எந்த கோயிலுக்கு வேண்டியிருக்கான்னு சொல்லு, இப்பவே போவோம். அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம்ப்பா. ஏனே அது நான் வேண்டிக்கிட்டதுனே, அதனால நானே தான் அதை என் கையால செய்யணும். எப்படி நான் தனியா போய் வேண்டிக்கிட்டனோ அதே மாதிரி தனியா போய் தானே செய்யணும். தம்பி அப்படியே வேண்டிக்கிட்டா? ஆமாண்ணே, நான் செய்யறேன்னு தான் வேண்டிக்கிட்டேன். அப்படின்னா நீ என்னப்பா போய் செய்யணும்? அதுக்கு தானே கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுதுனே, அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு வந்திருக்கேன். இதுவே நான் வேலைக்கு போயிட்டு இருந்தா உங்ககிட்ட கேட்கணும்னே அவசியம் இல்லனே. என்னெல்லாம் செய்யணுமோ அது நானே செஞ்சிருவேன். ஆனா என்னை எங்கேயுமே போக கூடாதுன்னு வீட்டுல இருக்க சொல்லிட்டீங்கல்ல. கையில என்கிட்ட காசே இல்லனே. நீங்க தந்தீங்கன்னா நான் அந்த நேர்த்தி கடனை போய் முடிச்சுட்டு வந்துருவேன். தம்பி, நீ ஏன்பா இப்படி கவலைப்படுறா? இது நம்ம சொத்து, நம்ம பணம். உனக்கு இல்லாததா? எவ்வளவு வேணான்னு மட்டும் சொல்லுப்பா, இப்பவே தாரேன். என்னே அன்னதானம் போடணும்னு வேண்டியிருக்கேனே. அந்த கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க. யாருக்குமே சாப்பாடு இல்லைன்னு போயிடக்கூடாது. அதனால ஒரு 30,000 ரூபாய் தாங்கனே. 30,000மா? போதுமாப்பா? இப்போதைக்கு போதும்னே. பத்தலனா நான் பிறகு கேக்குறேன். சரிப்பா தம்பி, ஒரு நிமிஷம். என்ன இவரு நான் சொன்னது அப்படியே நம்பிட்டு உடனே ரூபா தரேங்கிறாரு. இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியில இருந்து இதே மாதிரியே கேட்டு கேட்டு பணத்தை வாங்கி வைப்பேனே. இல்லைன்னா இப்ப கூட 1 லட்சமா கேட்டிருக்கலாம். அஸ்வின் அப்பவே கரெக்டான ஐடியா தான் கொடுத்தான், 1 லட்ச ரூபாய் கேளுன்னு. நான் தான் இவர் பெட்ரோல் போடுறதுக்கே ஒரு 100 ரூபாய் தரமாட்டாரு, அப்படி 1 லட்ச ரூபாய் தருவாருன்னு 30,000 கேட்டேன். சே, தப்பு பண்ணிட்டனோ. சரி சரி, இன்னைக்கு இந்த வேண்டுதல், இன்னொரு நாள் இன்னொரு வேண்டுதலை சொல்லுவோம். தம்பி இந்தாப்பா. தாங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தம்பி, இருந்தாலும் இந்த வேண்டுதல நீ குடும்பத்தோட போய் செய்யறது நல்லது. அம்மட்ட சொல்லி எல்லாரும் ஒன்னா போவோமா? இல்லனே, நான் தனியா செய்யறேன்னு தான் வேண்டிக்கிட்டேன். எல்லாரும் போனா தப்பாயிரோனே. ஏன்பா தம்பி, நாங்க எல்லாரும் உனக்கு இப்ப கிடைச்சிருக்கோம்ல, அதுக்காக தானே வேண்டுதல நிறைவேற்ற போடுறா. நாங்க எல்லாரும் வரலாம்ப்பா, ஒரு தப்பா இல்ல. இல்லனே, நானே சாமி கிட்ட இப்படி சொல்லிதான் வேண்டிக்கிட்டேன். அதனால நான் தனியா போய் எதுனாலும் செய்யறதுதான் சரியா இருக்கும்னே. சரிப்பா தம்பி, வேண்டுதல்ல எதுவும் தப்பு நடக்க கூடாது, அதனால நீ மட்டும் போய் செஞ்சுட்டு வந்துருப்பா. சரிங்கண்ணே. ஆமா, எந்த கோயிலு? அது நாங்க இதுக்கு முன்னாடி இருந்தோம்ல, அந்த ஊர் பக்கத்துல இருக்க கோயில்ல தானே. ஓ அப்படியாப்பா தம்பி, சரி சரி. கூட யாரையாவது கூட்டிட்டு போப்பா. சரிண்ணே, அஸ்வினை கூட்டிட்டு போறேன். பாத்து போயிட்டு வாப்பா. என்ன அமௌண்ட் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அண்ணனுக்கு ஒரே ஒரு போன் மட்டும் அடி, உடனே காசு எடுத்துட்டு ஓட்டி வந்துருவேன். சரிங்கண்ணே, இதுவே போதும், நான் வரேனே. சரிப்பா. என் தம்பி தங்க கம்பியெல்லாம் இருந்திருக்கான். நாங்க கிடைக்கணும்னு எங்களை விட அவனுக்கு தான் அக்கறை அதிகமா இருந்திருக்கு. அதனாலதான் இவ்வளவு பொறுப்பா சாமி கிட்ட வேண்டி இருக்கான். இப்போ நாங்க எல்லாரும் கிடைச்ச உடனே வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு அவன் முயற்சி பண்ணியிருக்கான். எவ்வளவு பொறுப்பானவன், இவ்வளவு அன்பானவன் என் தம்பி. இப்படி ஒரு தம்பி மறுபடியும் கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். இனி எதுக்காகவும் எங்க தம்பிய விட்டு கொடுத்துடவே கூடாது.
அவனை பத்திரமா பாத்துக்கிடணும். இவனுக்காக 30,000 இல்ல 30 லட்சம் கேட்டா கூட கொடுப்பேன். இவ படத்துல கிடக்கா, எப்படி எழுப்பேன்? ஒரு சமயம் தூங்கிட்டு இருக்காளோ, அம்மா வேற போய் அவளை கூட்டிட்டு வான்னு சொல்லி விட்டாவல. கூப்பிட்டா வருவாளோ வரமாட்டாளோ? ஏன் இப்படி பண்ணியாவ? எனக்கு தான் சங்கடமா இருக்கு. கல்யாணத்தை பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கேன். சரோஜினி, என்ன மாமா? சரோஜினி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, நான் சாப்பிடவே இல்லை, உனக்கு தெரியுமா? அப்படியா? சாப்பிடலையோ? ஆமா, சாப்பிடல, இப்பதான் வந்தேன். சரி மாமா, அப்ப போய் சாப்பிடுங்க. என்னது இது சாப்பிடுங்க? இவட்ட என்னத்த சொல்ல? கூப்பிடுவோமா வேண்டாமா? கூப்பிடாம போனா அம்மா சத்தம் போடுவாங்கள. கூப்பிட்டு தான் பாப்போம். சரோஜினி, எனக்கு பசிக்குது. அப்ப போய் சாப்பிடுங்க மாமா. இல்ல, சாப்பாடு இல்லையோ அப்படின்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. சுத்தம். இப்ப நான் என்னத்த சொல்ல? இவ ஏன் இப்படி இருக்கா? நம்மள பிடிச்சுதானே கல்யாணம் பண்ணான் அவ. இவதான் நம்மளை விட மோசமா இருக்கா. என்னவா இருக்கும்? என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒரு சமயம் கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து நம்ம பேசலங்கிறதுனால இப்படி இருக்காளோ? இல்ல இவ குணமே இப்படிதானா? எதுவுமே புரிஞ்சுக்கிட முடியலையே. அம்மா வேற கூட்டிட்டு போயிடல யாசல ஜீவாவ. இவ சுவார் இல்லன்னா ஹோட்டலுக்கு போங்கன்னு சொல்லியா? என்ன பண்ண? மாமா, ஹோட்டல்லையும் சோறு இல்லாம பேர போது போங்க. அது சரோஜினி, சாப்பாடு வீட்டுல இருக்குது. அப்ப போய் சாப்பிடுங்க. இல்ல, அது ஆனந்தி, உன் பொண்டாட்டி கூட்டிட்டு சீக்கிரம் வா. அந்த பாருமா, பேசிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் வந்து சாப்பிடு, வயிறு என்னத்துக்காவா? அவளை வந்து சோறு போட்டு தர சொல்லு. சரிங்கம்மா. சரோஜினி, அம்மா பேசுனது கேட்டியா? கேட்டேன். அம்மாதான் உன்னைய சாப்பாடு போட்டு தர சொல்லி கூட்டிட்டு வர சொன்னாவ. கொஞ்சம் என் கூட வந்து சாப்பாடு போடுறியா? நானா? அவியதான் போட சொல்லியாவ. கொஞ்சம் வாயா. சரி மாமா, போய் உட்காருங்க, வாரேன். நான் எதுக்கு இவருக்கு சாப்பாடு போடணும்? எதுக்கு இவையெல்லாம் இப்படி பண்ணியாவ? ஒரு தட்டுல சோறு போட்டு கொடுக்க இவளுக்கு யாராலும் முடியாதோ? நானே எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இவர் யார்? இவருக்கு நான் ஏன் சோறு போட்டு கொடுக்கணும்? என் மனசுல என்ன இருக்குன்னு இவளுக்குலாம் தெரியுமா? எதுக்கு எல்லாரும் என்னையும் புரிஞ்சுக்கிடாம நடந்துக்கிட்டியாவ? ஆனா ஆனந்த் மாமாவும் பாவம் தான். இது வரைக்கும் என்னைய தொந்தரவே பண்ணல, பேச கூட மாட்டாவ. அவையெல்லாம் சொல்றதுனாலதான் சோறு போட சொல்லி கூப்பிட்டுட்டு போறாரு. யாருக்காக இல்லாட்டி அவருக்காகவாது போய் சோறு போட்டு கொடுப்போம். ஐஷு, இவ்வளவு தூரம் வந்து அவரை பார்க்கவும் முடியல, அவர்கிட்ட பேசவும் முடியாம போச்சேடி. என்ன பண்றது ஐஷு? துர்கா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்கணும்னா கண்டிப்பா அவரை பார்த்து பேசிடலாண்டி. அட்லீஸ்ட் இந்த லெட்டரையாவது கொடுத்துடலாம். அவர் மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. தங்கலாம் முடியாது ஐஷு. அதான் பெரியமாட்ட சொல்லிட்டு வந்துட்டோம்ல. வா, நம்ம பஸ் பிடிச்சு வீட்டுக்கு போலாம். டைம் வேற ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சுன்னா அம்மா தேடுவாங்க ஐஷு. வா போலாம். சே, இவ்வளவு கிட்ட வந்துட்டு கொடுக்க முடியாது போயிடுச்சேடி. பரவாயில்ல ஐஷு, அவருக்கு உடம்பு சரியில்லைல்ல. இன்னொரு நாள் பாத்துக்கலாம், வா போலாம். சரி துர்கா. போட்டுட்டும் சாப்பிடுங்க மாமா. சரி, நீயும் சாப்பிடாம். எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டேன். நீங்க சாப்பிடுங்க. சரி. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க, வைக்கேன். இது எவ்வளவு நல்லா இருக்கு. ஏதே சாப்பிட்டியது குழந்தை, உங்களுக்கு எப்படி நல்லா இருக்குன்னு தெரியும்? ஏலனா அத சொல்லல. பொண்டாட்டி பரமாரி புருஷன் சாப்பிட்டியது எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஓஹோ, அத சொன்னீங்களோ? எங்க வீட்ல எல்லாம் அப்படி எல்லாம் நடக்காதே, வேற மாதிரி நடக்கும். எப்படி எல்லாம் நடக்கும்? எல்லா வீட்லயும் இப்படிதான் நடக்கும். எப்படி எல்லா வீட்லயும் ஒரே மாதிரி நடக்கும்? பென்சில் பரிமாறுவாரு, நான் சாப்பிடுவேன். இது அத்தட்ட சொன்னா சரி வருமா? ஏமாடி சரோஜினி. அத்தை, இவன் உன் புருஷன், நீ அவனுக்கு தான் பரிமாறணும். பரிமாறிட்டேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, தினமும் என்ன நீ அவனுக்கு சாப்பாடு போடணும். அவன் ரூம்ல வந்து கேட்கணும்னு இருக்கக்கூடாது. நீ அவன் வாரானா என்ன ஏதுன்னு பார்த்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிடணும். சரியம்மா, நான் சொன்னது புரியுதா? புரியுது தே. வேறவே நம்ம பாட்டுக்கு ரூம்ல இருந்து அத்தை ஒயாம கூப்பிடியாவளேன்னு நினைக்காத. இந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி வந்திருக்க. ஏன்மா நீ எல்லாரும் கூட நல்லபடியா பேசி எடுத்து பழகணும். தூங்கும்போது ரூமுக்கு போனா போதும், ஒயாம போகக்கூடாது. சரி. மூஞ்சி இப்படி உம்மனி வச்சிருக்க கூடாதுனால சிரிச்சு வாங்கி பேசி வாங்கி இருக்கணும். சரி தே. நாளைக்கு உங்க அம்மா மறு வீட்டுக்கு கூப்பிடக்கு வரவலாம். காலையில தூங்கி முடிச்ச உடனே ரெடியா இருங்க ரெண்டு பேரும். இம்மா, என்ன சொல்றியா? 2 பேருனா நானுமா? ஆமா, நீதானே உன் புருஷன். அந்த வீட்டுக்கு மருமக நீதானே. உங்க 2 பேரையும் தான் கூட்டிட்டு வரக்கு வரவே. ஒரு நாளே தங்க வச்சுதான் விடுவாவே. உனக்கு ஏதோ
ஏம்மா சரோஜினி மட்டும் அனுப்பி விடுங்களா? விளங்குன மாதிரி தான். ஆமா தேய், நான் ஒத்தையில போயிட்டு வந்துடுறேன். மாமா எதுக்கு தொல்லை பண்றிய? ஐயா இது என்ன ரெண்டு கூறுகட்ட குப்பையெல்லாம் இருக்கு. அவரு என்னடானா அவ தனியா போட்டு வந்தாரு. இந்த பிள்ளை என்னடானா நான் மட்டும் போயிட்டு வரேங்குது. ரெண்டும் சரியில்லையே, என்ன நடந்துட்டு இருக்கு? எம்மாடி சரோஜினி, மறு வீட்டுக்கு நீ மட்டும் போகக்கூடாது. புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து போனாதானே மறு வீடு. ஏ ஆனந்தி, நீ அவளை மட்டும் அனுப்பி விடணும்னு சொல்லாத, நீனும் கூட போகணும். அவ வீட்டுல ஒரு நாள் தங்கிட்டு வாங்க, அப்பதான் நீங்க நல்லபடியா சந்தோஷமா இருக்கீங்கன்னு அவளுக்கு தெரியும். என்னப்பா நான் சொல்லியது புரியுதா? சரிம்மா. எத்தே, நான் எங்க வீட்டுல ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வரட்டுமா? இல்லம்மா, மறு வீடுனா ஒரு நாள்ல வந்துடணும். மாமா வேணா வரட்டுமே, நான் 5 நாள் இருந்துட்டு வரேன். இது என்ன புது கதையா இருக்கு? அவரும் அப்படிதான் இருக்காரு, இதுவும் அப்படிதான் இருக்கு. என்னடா நடக்குதுங்க? 2 பேரும் பேசிய கேட்டா தலையில கிருகிருல சுத்துது. இந்த பார்மா சரோஜினி, உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதனால 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கணும். நீ ஒரு இடத்துலயும் அவன் ஒரு இடத்துலயும் இருக்கிறது நல்லா இருக்காது. அதனால மாறு வீட்டுக்கு போனா 2 பேரும் போயிட்டு 2 பேரும் ஒண்ணா வந்துருங்க. சரியம்மா, நான் சொன்னது புரியுதா? இல்ல தே, எங்க அம்மா ஒத்தையில இருப்பாளா? அதெல்லாம் நீ இருப்பாவ, இருந்துக்கிட வேண்டியதானே. உன்னை இங்க கல்யாணம் பண்ணி வந்திருக்காவ. நீ போயிட்டு அம்மையை பார்த்துட்டு ஒரு நாள் இருந்துட்டு வந்துரு. சரியா? நான் சொன்னது புரியுதா? புரியுது. சரிப்பா, நீ சாப்பிடு. சரிம்மா. ஏடா நெட்ட மாதிரி நீ எதுக்கு செல மாதிரி நின்னுட்டு இருக்க? வா, நம்ம வெளிய திண்ணையில போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம். இல்லத்தே, நான் கொஞ்ச நேரம் நின்று பாத்துட்டு வரேன். ஏடா என்ன கதையா இருக்கு? பாக்கிறதுக்கு என்ன நாடகமா ஓடிட்டு இருக்கு? அதே புருஷன பொண்டாட்டி புதுசு, நல்லபடியா சாப்பிடட்டும். வா, வெளிய போவோம். சரித்தே. சரோஜினி, குழந்தைன ஊட்டி விட சொல்லு. இது எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறாவ? எதுக்கு ஊட்டணும்? என்ன வேணுமோ? வேண்டாம், நான் உள்ள போறேன். சாப்பிட்டுட்டு வேணா கூப்பிடுங்க. ஐயோ, இவ எதுக்கு இப்படி தலைதறிக்க ஓடியா? அண்ணி ஊட்ட சொல்லி கேளுன்னு சொல்லிட்டு போறாவ. அப்படி எதுவும் சம்பர் தான் இருக்குமோ?